சுகாதாரம். இந்த சுகாதாரம் என்ற கன்செப்ட் எங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையாக இருக்கிறது. எல்லாரும் நினைக்கிறது சுகாதாரம் என்னண்டா ஒரு வருத்தமும் இல்லாட்டி சரி என்று. நீங்கள் என்ன மாதிரி டயபெட்டிக் இல்லையா, ப்ரெஷர் இல்லைன்னா அப்புறம் என்ன ஹெல்த்தியான ஆள். ஆனால் அந்தால பார்த்தா எப்படா மற்றவனுக்கு ஆப்பு வைப்போம், எங்க மற்றவனை விழுத்தி விடுவோம். முன் வீட்டில் இருந்தால் சாமத்திய விட நடந்தா இது விசர் கூட்டங்கள், இதுக்கு சும்மா என்ற பிள்ளைய விடுறதோ உங்கள் பலகாரிச்சுட்டு நடக்குதாம், நீ பேசான இல்லைப்பா. இவையெல்லாம் சுகாதாரமான ஆக்கள். ஸோ தெளிவாக WHO வரவிலக்கணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, தரம் 6 பாடப்புத்தகத்திலேயும் இருக்கின்றது. உடல் உள சமூக ஆன்மீக நிலையிலே இருக்கக்கூடிய அதி உயர் நிலை. இந்த ஆன்மீக நிலை என்பதை எங்களுடைய நாட்டிலே WHOவுக்கு ஆக பரிந்துரை செய்யக்கூடிய மட்டத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் சிவராஜா அவர் இப்போது இயற்கை எதிர்விட்டார். டாக்டர் தயா சோமசுந்தரம் அப்படியானவர்கள் பரிந்துரைத்தார்கள். ஏனென்றால் இப்போது சில பேர் நினைப்பார்கள் ஒரு வருத்தமும் இல்லை, அப்ப அவர் உடல் ஆரோக்கியத்திலே மேம்பாடாக இருக்கின்றார். உள ஆரோக்கியம் இதுதான் இப்போது இன்றைக்கு நான் பேச வந்திருப்பதும் அதுதான். அதிலே முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய நாட்டை தின்று கொண்டிருக்கின்றது, அது சம்பந்தமாக கதைக்கு இருக்கின்றேன். உள ஆரோக்கியம். ஒருவர் நல்ல ஹெல்த்தியாக இருப்பார், நல்ல ஜிம்முக்கு எல்லாம் போய் 6 பேக் எல்லாம் எடுத்து வச்சிருப்பார். ஆனால் அவருக்கு எந்த நேரமும் தொழில் மற்றவனை என்னென்னு கேலி பண்ணுறது, மற்றவனை என்னென்று இழுத்து விடுறது, களவா என்னென்று படிக்கிறது மற்றவைக்கு தெரியாமல். இவையெல்லாம் நாட்டுக்கு தேவையே இல்லை இப்படியான ஆக்கள். இவர்கள் உள ஆரோக்கியம் கெட்டவர்கள். அப்போ அவரும் பர்ஃபெக்ட் இல்லை. சமூக ஆரோக்கியம். ஒரு வாசிக சாலையிலே ஒரு தலைவர் பதவியை கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடன் கற்பிக்கிறவர்களையும் இப்படி உருவாக்குங்கள். அதைத்தான் நான் இந்த விஷயங்களை கதைக்கின்றேன். ஏனென்றால் ஆல்ரவுண்டராக இருக்க வேணும். அப்போ சமூக ஆரோக்கியத்தை பார்த்து ஒரு வாசிக சாலையிலே ஒரு பதவியை கொடுத்தால் செய்ய மாட்டார்கள். அதை விட பக்கத்து வீட்டில் ஒரு கொண்டாட்டம் நடக்குது, இங்கே இருந்து பேசி கொண்டிருப்பேன் தாயும் மோளும் இருந்து சும்மா சத்தத்தை போட்டுக்கொண்டு கொண்டாட்டம் வேண்ட விட்டு மட்டும்தான் கல்யாணம் விடும். அந்த இடத்துல அவர்களும் ஒரு ஆளா போகவன் முன் வீட்டு ஆக்களோட கதைக்கிறேல. இதுதான் பிரச்சனை. இப்போ யாழ்ப்பாணத்தில் சமூக ஆரோக்கியம் இல்லை. எல்லாவற்றையும் விட முந்த நாள் பங்குனி திங்கள் நடக்குதுன்னு வைப்போம், பன்றித்தலச்சி அம்மன் கோவிலுக்கு போவோம், எல்லாத ஒரு ஃபீஸ்ட் நடக்குது போவோம். சும்மா கோவிலுக்கு சும்மா சாமி மேலே திரிய போறியே. நான் ஒரு இடத்த பஜனை பாடினேன், வளமையாகவும் பாடுறேன். நான் பக்கத்தை விட்டு சொல்கிறேன், பிஹெச்ஏண்டா பஜனை பாடக்கூடாதுன்னு இருக்கா? நான் நல்லூருக்கு போய் பாடுவேன், இந்த முறையும் பாடுவேன். என்ன பிஹெச்ஏ யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு தாளம் தட்டி கொண்டு திரிகிறீர்கள் ரெண்டு வீணம் கொஞ்சம் பேர். என்னுடைய வெளிநாட்டில் இருந்து வந்த உறவினர் ஒருவர் சொன்னார், என்ன குணம் நிறுவன சாமியாராக்குள்ள புறானோ என்று கேட்டார். அவர்களுக்கு காசு தான் ஓட்டம், அவர்களுடைய மைண்டில் அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உடல் உள்ள சமூக ஆரோக்கியத்தில் எல்லாத்திலையும் எந்த ஒரு மாணவன் சரியா இருக்கிறாரோ அவர் தான் பிரியோசனம் இந்த சமூகத்துக்கு. மிச்சாக்களால் ஒரு ப்ரொடக்டிவிட்டியான வேலையை செய்ய முடியாது. இன்றைக்கு சமூக ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற அல்லது உள ஆரோக்கியத்திலே ஒரு முக்கியமாக எங்களை பீடித்திருக்கின்ற இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இப்போது போராடி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் அகன்று செல், அதாவது எங்கட பாசையில் ஒன்றா விட்டுட்டு மாறாங்கால என்று சொல்லி போராடி கொண்டிருக்கணும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமான விடயம் போதை. இதை பற்றி கதைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் இந்த போதை எங்களுடைய சமூகத்திலே எந்த மட்டத்திலே பரவி இருக்கின்ற நினைக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் யோசிப்பீங்களா, என்ன ஓம் தம்பி இங்கே உடம்பலி எல்லாம் டின்னுகளும் இதுகளும் உறைஞ்சு கிடக்குது, பாட்டியல் அடிபடுறாங்க. ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் என்ன மாதிரி என்றால் ஒரு சிலர் தவிர இரகசியமாக பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் நினைப்பீங்கள். அது சார்ந்து பணியாற்றுகின்றவன் என்ற ரீதியிலே உள்ளுக்கு பார்த்தால் இப்போ நோயியல் சார்ந்து ஐஸ்பர்க் தியரி என்று ஒன்று இருக்குது. அந்த தியரி என்ற என்னென்றா, ஒரு பனிக்கட்டி மிதக்கேக்க மேலே ஒரு குட்டி தான் தெரியும், கடலுக்குள்ள மிதக்கேக்க நாங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம் ஒரு கொஞ்சம் தானண்டு. கீழே பார்த்தா அதுன்ற ஒரு 10 மடங்கு பனி பாறையே இருக்கும். ஒரு ஏற்கனவே எனது அறிமுக நிகழ்வுகளையும் சொல்லியிருந்தார், ஒரு முன்னரங்க உத்தியோகத்தராக. உண்மையாக நான் இந்த யூனிஃபார்மை போடுறது சில வேளை யோசிக்கிறது, இந்த வேலையை விட்டுட்டு போவோமோன்றெல்லாம் பல தடவை யோசித்திருக்கின்றேன் ஒனஸ்டா சொன்னால். ஆனால் இந்த வேலை என்னை நிறையவே செதுக்கி இருக்கின்றது. காரணம் கன்டாக்ட்ஸ். ஒரு சேரோட கதைப்பம், ஒரு ட்ரக் விற்கிறாளோடையும் மறைமுகமாக அவரோடையும் டீல் பண்ணுவோம், அவரை எப்படி அதிலிருந்து விடுறதுண்டு நிறைய விஷயங்கள். இந்த எக்ஸ்போஷர்
பார்த்ததில் இந்த 10 வருஷமா உள்ளுக்கு எங்களுடைய சமூகம் நிறையவே கேன்சர் மாதிரி பிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த போதையால். இந்த போதை என்றால் என்ன வரவிலக்கணம் என்று தெரிய வேணும். அதுக்கு பிறகுதான் போதையை பற்றி கதைக்கணும். போதை என்றால் அந்த அதை மீடியா பண்ணி வச்சிருக்கிறாங்க எப்படி என்றால் உஷார் என்ற மாதிரி படங்களுக்குள்ளால காட்டப்படுது. ஒரு கிக்கு இல்லை எங்கட பாஷையில் இப்போது எப்படி இந்த 2K கிட்ஸில் சொன்னால் ஒரு கெத்து அல்லது ஒரு கிக்கு. அப்படி முந்தி குடிக்கிறவங்களை பார்த்தா குடிக்கிறவனும் ரகசியமாக இருந்து தான் குடிப்பான். ரகசியமாருக்கு முன்னாலே எல்லாம் வர மாட்டாங்க, பிள்ளைகள் தம்பி அங்களை மாநிக்கிறான்டா. இப்போ மாறி குடிக்காதவன் எல்லாம் பொஞ்சு குட்டி ஒன்று போகுது அல்லது ஒரு அப்பா கோப்பை ஒன்று போகுது என்று சொல்லி அது படங்களுக்குள்ளாலேயும் மார்க்கெட் பண்ணப்படுது. பிஎஸ்ஓபி என்று சொல்லி ஒரு பிரபல கம்பெனி அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு காசை கொடுத்து அந்த பேரிலே வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்கள எங்களுக்கும் தெரியும். பார்த்தா அதை ப்ரொடக்ஷன் டீமுக்கு கொடுத்து அதை செய்யணும்ன்றா எவ்வளவு உள்ளுக்கு இறங்கி அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க தங்களுடைய மார்க்கெட்டிங் இப்போ எங்களோட சிஸ்டத்தில் உள்ள பிள்ளை என்னண்டா அவங்களோட ப்ரமோஷன் அல்லது அவங்களோட மார்க்கெட்டிங்கு முன்னால் நாங்கள் இப்போவும் பேப்பர் மொட்டையிலையும் நிற்கிறோம், கிட்டவும் இல்லை. அதால் அவங்க எங்களை வச்சே மார்க்கெட்டிங் செய்கிறாங்க. அதாவது அரச உத்தியோகத்தர்களை வைத்தே மறைமுகமாக அவங்க மார்க்கெட்டிங் செய்கிறாங்க எங்களுக்கே தெரியாமல். ஸோ போதை என்றால் என்னண்டா உண்மையாக நிதானம் இல்லை. சில பேர் சொல்லுவீங்க நிதானம் என்று. உதாரணமாக இசைக்கலைஞர்கள் சொல்லுவீனம் எனக்கு அடிச்சா தான் இருக்கா விரல் எல்லாம் ஓடும் கீபோர்ட் வாசிங்கன்னு சொல்லுவீனம். எங்கே ஓடுதோ தெரியல அவருக்கு. ஸோ போதை என்றது நிதானமற்ற நிலைமை. உண்மையா நிதானம் இல்லாத நிலைமை. என்னண்டா எனக்கு கெட்ட வார்த்தைகள் தெரியும், நிறையவே தெரியும். ஆனால் இதில் கதை கேளாது. சார் இருக்கிறார், லலிசன் சார் இருக்கிறார், இவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கணும், எவ்வளவு கேவலம் அனுப்பினோம்ன்ட்டு நான் இதில் சொல்ல மாட்டேன். யார் அதை சொல்ல வைக்கிறாருண்டா மூளையினுடைய மேற்பட்டை ஃப்ரண்டல் கோடெக்ஸ் ஆண்டவன் எனக்கு சொல்லி படைச்சிருக்கான் இயற்கையிலேயே. எங்களுக்கு மூளைய மேற்பட்டை சொல்லும் நிறுவன் நோண்டியாகும் இதில் கதைச்சு போடாத என்று சொல்லும். நான் ஏதாவது வாய்க்க விட்டேன்டா பூராயங்கள் போச்சுதண்டா பூராயமாக கொட்டும். ஏனெண்டா இவருடைய செயற்பாட்டை இன்ஹிபிட் பண்ணுறார். நிப்பாட்டினோன்னு பாடாதவர் எல்லாம் பாடுவார், ஆடாதவர் எல்லாம் ஆடுவார். பொம்பளை பிள்ளைகளுடைய கதைக்கு தெரியாதவர் எல்லாம் ஹலோ டார்லிங்னு கூப்பிடுவார். எல்லாத்தையும் செய்விக்கிறது அவர் உள்ளுக்கு போனவர். ஸோ இது ஒரு நிதானமற்ற நிலைமை. நார்மலாக தெரியும் ஒரு 40-50க்கு இடையில ஓடினா 60 ஓடினாலே கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டம். டிஸ் பிரேக்கை பிடிச்சா கொண்டு எங்கேன்னு வெள்ளை விரட்டி கிடக்க வேண்டியதான். அப்படி இருந்தும் ஓட வைக்கும். அது கேமில் பார்த்து அதை விட ஸ்பீட்டெல்லாம் ஓட வைக்கும். ஸோ இந்த போதை இதுதான் எங்களுடைய செயற்பாட்டை நிரோதிக்கின்றது. மூளையினது மேற்பட்ட செயற்பாட்டை நிரோதிக்கின்றது. ஆனால் அவங்க செய்கிற ப்ரமோஷன் எல்லாம் பார்த்தீங்களென்றால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் 2009க்கு முன்னம் இப்படி பப்ளிக்கெல்லாம் இருக்கையில் நிறைய விஷயங்கள். அது எப்படி அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் என்றால் சில இசை நிகழ்ச்சிகளை போடுறது. புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? அந்த கம்பெனிகள் பேர் சொல்லல. அப்புறம் எனக்கு நாமம் ஆளே இருக்காது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு பெரிய நெட்வொர்க். எப்படி அதை ப்ரமோட் பண்ணினார்கள் என்றால் சும்மா கொண்டு வெறும் டின்னுகளை எறிஞ்சு விடுறது. நாங்கள் பிளாங்குற இடத்த கொஸ்டியல் அப்படியான இடங்களில் வெறும் டின்னுகளை கொண்டு போத்தில கொண்டு எறிஞ்சு விடுறது. அப்போ பார்க்குற ஆக்களுக்கு ஒரு ஐடியா வரும். அது அந்த கம்பெனிகள் தான் செய்தது. யாழ்ப்பாண படிக்கல் முதல் நல்ல ஸ்ட்ரிக்டாக எல்லாம் இருந்தவங்க இப்போ நல்ல படம் குடி போலடக்கு. அப்புறம் என்ன அப்போ அதை பார்க்குறாங்களுக்கு அந்த எண்ணத்தை மனதில் விதைச்சா அக்செப்டேஷன் ஏற்றுக்கொள்கிற மனநிலையை கொண்டு இப்படி நிறைய விடயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸில் அந்த போதைப்பொருட்களை போதையென்றே பாவிக்கிறீர்கள். முதலாவது போதைப்பொருள் விழிப்புணர்வில் இளைஞர்களை வலுவூட்டல் அல்லது இளைஞர்களை வித்தியாசமாக சிந்திக்க வைக்கும் நிகழ்வு ஒன்று. போதைப்பொருள் நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்கிறதே நான் இப்போ ஒரு மறைமுகமாக அதை தெரியாத ஆளுக்கும் தெரிய பண்ணுற மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், குரங்கை பற்றி ஒரு தடவை நினைக்காதீங்க சரியோ? நீங்கள் உங்களோட எல்லாருக்கும் ஒரு குரங்கு கொண்டு போய் 5 ஓடி இருக்கும் மைண்டுக்குள்ள. ஏன்னா மனிதன் மூளை எதை நினைக்காது என்று சொல்லுதோ அது நினைக்கும். ஸோ இந்த போதை அவர்கள் அப்படித்தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த அரைவாசி போஸ்டர்ஸ் அடிக்கிறது அவங்க விற்கிறார்கள். இந்த ஊசி மருந்துகள் அப்படி இப்படி என்றெல்லாம் ஒரு வட்டரையில் கிடக்கும். இது என்ன மாதிரின்னா
இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு காட்ட கொண்டு வந்தது. ஸோ இது அவர்களுடைய மார்க்கெட்டிங்குக்கு முன்னால் திருப்பவும் ஒனஸ்டா சொல்கிறேன், எங்களோட மார்க்கெட்டிங் கீழே. ஸோ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வேர் பண்ணி வச்சிருக்கோம். சில பேர் சொல்லுவீங்க தெரியாத தெரிய பண்ணிடுறேன்லாம் சொல்லுகிறவர்கள். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்கள். ஏனென்றால் ஒரு பாடசாலையில் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் நான் போய் முந்தி நாங்கள் படிக்கிற காலத்தில் போதைப் பொருட்களின் பேர் கேட்டால் ஒரு 3-4 தான் எங்களுக்கு தெரியும். ஏனெண்டா யாராவது வீட்டில் ஒரு அப்போ ஆச்சியோ கலவா வச்சு மின்னுவினம் அதுகளோட பேர்களை சொல்லுவோம். 52 பேர் சொன்னது ஒரு பாடசாலை. 52 போதைப் பொருட்களின் பேரை பாடசாலை மாணவர்கள் சொன்னவே பார்த்து எழுதினாங்க. 52 பேர் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியுமோ 52. ஸோ அவைக்கு தெரியுது நிறைய விஷயங்கள். முள்ளன்றாங்க, நெவிஷீல்டுன்றாங்க, தெரியுமா அப்படி பேர்கள் எல்லாம். மின்னி என்றாங்க. நீங்கள் மின்னி என்ன அவங்களே மின்னி என்று நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஏதோ கேண்டோஸ்ன்றதெல்லாம் கம்பளிகள் என்று நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் அப்டேட் ஆயிருங்க. இதான் இந்த ஜெனரேஷன் கேப். இந்த தலைமுறை இடைவெளியை பாவித்து அவங்க நல்ல எங்களுக்கு மண்டையில மாவரிக்கிறாங்க. ஸோ இந்த போதைப் பொருளின் மெக்கானிசத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும். அவர் ஏற்கனவே நிறைய விஷயம் அந்த ஆசிரியர் கதைச்சிருந்தார். இதுக்கும் போதைக்கும் கூட சம்பந்தம் இருக்கு அவர் கதைச்சது. அதாவது அவர் சொல்றார், அந்த மீனிங் ஃபுல் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஏன் ஒழும்புறோம்னு தெரியாது, ஒழும்பினோன்னு ஃபோனை பார்க்குறோம், படுக்கைக்கு ஃபோனை பார்க்குறோம், மற்றவன்ட வாழ்க்கையை ஒப்பிட்டு டிப்ரெஷ் ஆகுறோம். அதுக்கு தான் கொண்டு வந்தது. அப்போ நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். இன்னொரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏன் இப்படி எங்களை உளவியல் ரீதியாக குழப்பி வச்சிருக்கணும்? சரி, போதை அப்படி நிறைய விஷயங்கள் யாராவது சொல்லுங்க. ஏன் எங்களை ஒரு குழப்ப மனநிலையிலேயே வைத்திருப்பதை விரும்புகின்றது இந்த உலகம்? நீங்க பார்த்தீங்களா, எந்த சமூக ஊடகத்திலையும் பேர் சொல்லல, ஏனென்றா நானும் அவையன்ற காலத்திலாம் ஏறி இருக்கிறேன். எந்த சமூக ஊடகத்திலையும் நெகட்டிவா போட்டால் கூட ஓடும் தெரியுமா? யாரையும் பேசி போட்டு பாருங்க, இருந்து கேமரா வச்சுட்டு 10K வியூஸ் வரும். ஏதாவது நல்ல விஷயம் போட்டு பாருங்க, தேங்காய் நல்லது மற்றது கூடாதுண்டு 330 நிற்கும். அனுபவம் எனக்கு. இதையே அந்த கூடாத ஒரு கழிவண்ணையே ஒருத்தர் இந்தியாவிலேருந்து வடிவா எல்லாம் கழுத்துக்கள் எல்லாம் போட்டு கொண்டு சொல்றார் 1 மில்லியன் வியூ. இப்போ சரி, விஷயம் என்னண்டா நான் கேட்டது, ஏன் நெகட்டிவாகவே இந்த சொசைட்டியை வச்சிருக்க விரும்புகிறார்கள்டா? வேறு ஒன்றும் இல்லை, குழம்பின குட்டையெல்லாம் மீன் பிடிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இடையில அதையும் இதையும் காட்டி விளம்பரங்களுக்கு இல்லை வேண்ட பண்ணலாம். நீங்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தால் என்னத்தையும் வேண்டுவீங்க. வியாபார உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் 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 பிஸ்னஸ். உங்களை வேண்ட பண்ணுறதான் நோக்கம். என்ன வேண்ட பண்ணுறது? அது எல்லாத்துக்கும் பெறும். வேட்டுகளை அவங்களே ப்ளே பண்ணுவாங்க. என்ன அது வேண்ட பண்ணுறது கணக்கு விஷயம். பிஸ்னஸுக்காக தான் செய்யப்படுது, வேறு ஒன்றும் இல்லை. சுருக்கமாக ஏன் இப்படி நடக்குதுன்னா, பிஸ்னஸ் செய்கிறக்கு ஆரோக்கியமாக சிந்திக்கிறவன், தன்னிறைவு பொருளாதாரத்தை சிந்திக்கிறவன் இருந்தால் நாட்டுக்கே கூடாதுன்னு அவன் யோசிச்சு தான் சில பேரை இல்லாமல் செய்தது. புரியுதா? சில பேர் இருந்தால் அந்த பிஸ்னஸ் செய்ய விடாது. யார்? முருகன். அவர் தான் சொன்னான். அவர் இப்போ மேலே இருக்கிறார், அவரை பற்றி கதை சொல்லிருக்கிறேன் நான். விளங்குதா? ஸோ நீங்கள் எங்களுக்கு விஷயம் ஏனெண்டா இதை பற்றி திங்க் பண்ணுற பவரே இல்லை எங்கள் ஆக்களுக்கு, தெரியுமா உங்களுக்கு? டிக்டாக்கை பார்த்து கொண்டு இருக்குதுகள். தம்பி டேய் எவ்வளோடா போகிற பல வந்துட்டு என்கிட்ட ரங்கி ஓடுவான், வேறு எங்கேயோ ரங்க வேண்டியவன். ஏனெண்டா அவனுக்கே தெரியாது எங்கே போகிறேன்னு. அப்படி வச்சிருக்கத்தான் அவங்களுக்கு விருப்பம். அவன் தான் பிற வீட்டையாரையும் வந்து என்ன சொன்ன வேண்டுவான் நல்ல வடிவா. டிப்ரெஷனில் நாங்கள் தீர்வாக இப்போ எல்லாருக்கும் சொல்லப்படுது ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரெஸ். இப்போ எங்கேயாவது செல் அடிபடுதா? மிதிவடி நாட்டுக்கிறாக்கா வார வழியில்? உங்களை யாராவது கலைச்சி விட்டுறாங்களா? ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். ஏன் ஸ்ட்ரெஸ்? ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரெஸ். ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் உடனே நீங்கள் யோசிப்பீங்க, அங்கே போனால் ஒரு செல்ஃபி கேம் எடுத்து பிள்ளைகளோட நாங்கள் கூப்சிக்க இருந்து சாப்பிடுவோம். விளங்குதா என்னதை சொல்கிறேன்னு? ஃபோட்டோவை எடுத்து போடுவோம். இதால் யாருக்கு லாபம்? அவருக்கு தான் லாபம், கூப்சிக்காரனுக்கு தான் லாபம். ரைட்? எல்லாத்தையும் ஒரு அக்கா மாலாவை குடிப்போம், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த அரசியல் எங்கள் ஆட்களுக்கு தெரியாது. இதை விட மேக்சிமம் ஏன் நீங்கள் இதை சொல்கிறீங்க போது என் விடுப்புற நிறுவனம் வேறு எங்கே சொல்லாண்டு ஒன்றிக்கிறீங்களா? இது இந்த மேக்சிமம் தான். அது எடுப்போம். என்னப்பா ஒன்றும் வாழ்ற பிஸராக கிடக்கு, பிஸ்னஸ் செய்வோம்டா ஒரு ஐடியாவும் வரையில. அதுக்கேற்ற மாதிரி எங்களோட என்விரான்மெண்ட்டையும் வச்சிருப்படுது ஒரு அழுத்தத்திலேயே. எங்களும் போல வளர்முக நாடுகளை அப்படி வைத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு நல்ல பண்ணுவோம்னா ஏதாவது திருதாளம் போடுறது. எங்களை எப்பவும் வாங்குற கம்யூனிட்டியாக வச்சிருக்கிறது. ஆறாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்தால் படத்திலையும் காட்டுறது, வில்லன்கிட்ட தான் காசு இருக்கும்.
ஹீரோ ஒரு பாவம் ஒரு ஊத்த துணியோட தக்கு முக்காடி ஏதோ முன்னோரி கடைசியில் ஃபேமஸாக வருவார். ஏன்னா தமிழர் எல்லாம் இப்படி வாங்கோ வில்லன்கிட்ட தான் காசு இருக்கு. அப்போ யாரையும் ஒருத்தர் உண்மையாக முன்னேறினான்டா உங்கள்கிட்ட கள்ளன் போகிறான், இவன் அவங்கட காசு போல, இவன் இவங்கட காசு போல, உங்கள்கிட்ட பச்சை புறாடு போலடு புனாமி போலடு, அவனை மேக்சிமம் டேமேஜ் பண்ணி அவன் விட்டுட்டே ஓடிடுவான். இப்படி ஒரு சொசைட்டி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் மாறித்தான் கதைக்கிறேன். நீங்கள் என்னவும் போடும் என்னவும் கொமெண்ட் அடி, பிஸ்னஸ் செய்கிற தமிழாக்களை அல்லது எங்களுடைய நாட்டவர்களை ஊக்குவிக்கணும். ஸோ இதுக்குள்ளே போதைக்கும் சம்பந்தம் இருக்குது, அதான் கதைக்கிறேன். ஸோ இப்படியானவர்களை இவர்கள் இலக்கு வைப்பார்கள். ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக திரிகிறவர்களே, என்ன ஸ்ட்ரெஸ் மேலால் என்ன கொண்டு விழுதா, ஆனால் அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு வந்துட்டு வருவினம் ஒருத்தர் என்ன ஒரு மேரி இருக்கிற கொஞ்சம் மூட் அவுட் போல இதில் கொஞ்சம் ஒரு சொட்டம் டாட்டு அடி லைட்டாக ஒரு பேக் ஒன்று அடி ரெண்டு வருவார்கள். இதனுடைய அப்போ கேட்கலாம், சரி பேக் நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா அது எடுக்கிறார் பிறகு அதுக்குள்ள போகிறார் திரும்ப. அங்கே தான் விஷயம் இருக்குது. எங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணமானதை நாங்கள் சந்தோஷம் அல்லது களிப்பு ரெண்டும் வேறு. களிப்புன்றது ஒரு ஒரு கிளுகிழப்பு புழுவனம் மாதிரி, ஆனால் கண்டினியூ ஆகாது. சந்தோஷம் அல்லது ஆனந்தம்ன்றது ஒரு தொடர்ச்சியான நிலை. இப்போ சேர பார்த்தா எந்த நேரம் பல்ல காட்டி சிரிச்சு கொண்டு வருகிறார் இல்லை, அவர் இப்போ ஒரு இறைவன் சார்பாக கதைக்கிறவர், ஒரு தமிழ் சார்பாக கதைக்கிறவர், அவருக்கு ஒரு நிரந்தரமான ஆனந்தம் இருக்குது. இப்போ நீங்கள் சிரிப்பு காட்டினால சும்மா சிரிச்சு போட்டு இருப்பார். நீங்கள் என்ன யோசிக்கிறது, இவர் என்ன இவர் சிரிக்கிறார்கள், நீங்கள் கெக்க பக்க பக்க நீங்கள் நானெல்லாம் சிரிக்கிறோமல்லோ, அது களிப்பு. இதுதான் போதை தாரது. அப்போ அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், இதுக்குரிய இந்த செஷனில் மிக முக்கியமான ஒரு செஷனுக்கு நான் நகர்ந்திருக்கிறேன். எங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக மூளை ஒரு ஹோர்மோனை வச்சிருக்குது. அது மூளை சுரக்கும், தெரியும் இருக்காது அந்த பேர் நடுவு கதைக்கிறது தானே, டோபமைன். அந்த டோபமைன் நார்மலாகவே ஒரு அளவில் சுரக்கும். இதை வச்சு தான் இந்த போதைக்கு விளையாட்டு கொடுக்குறாங்க பாருங்க. எங்களோட உடம்புல நான் நார்மலாக ஹாப்பியாக இருக்கிறேன், சிரிக்கிறேன், விடி ஒலிம்பேக்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதா இல்லையா, என்ன டிப்ரெஷனாக இருந்தாலும் விடி ஒலிம்பேக்க அது ஒரு ஹோர்மோன். அந்த ஹோர்மோனுக்கு பேர் டோபமைன். கூகுளில் தேடுங்க. பிறகு அந்த டோபமைன் என்ன செய்யும்டா, இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்கோம். அந்த டோபமைன் சாதாரணமாக எனக்கு நாம் காலையில் ஒலிம்பேக்க ஒரு ப்ளஷரான மூட்டாக இருக்குதுன்னா 50 மைக்ரோகிராம் per deciliter சுரக்கும். எவ்வளவு சுரக்கும்? 50 மைக்ரோகிராம். மைக்ரோன்றது 10⁻⁶ பிரிக்கிறது. அப்போ மேலே சுட்டியில் ஒன்றுனா 10⁻⁶. சின்ன சரியான குட்டி கொஞ்சம், ஆனால் அதே காணும். 50 மைக்ரோகிராம் நார்மலாக எங்களோட பிளட்டில் நார்மலாக மெயின்டைன் ஆகி கொண்டு இருக்கும். இதுவே நான் கொஞ்சம் வாய் விட்டு சிரிக்கிறேன், நல்ல ஒரு ஜோக்கை பார்க்குறேன், அவையெல்லாம் கதைச்சவ இதை பற்றி அந்த ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா யாரையும் சிரிக்கிறான்னு சிரிக்கக்கூடாது, நான் அதை உணர்ந்து சிரிக்கணும். நாங்கள் சாப்பிட்றதே அரைவாசி உணர்ந்து சாப்பிட்றதே இல்லையே. டயபெட்டிக் வர்றதுக்கு காரணமே எச்சிலோட கலந்து ரசித்து ருசித்து. இது நானும் என்ன செய்கிறது, இப்போ வேலையில் இந்த வீடியோ எத்தனை ஓடி இருக்குது, இப்படி சத்தார குத்தி விட்டுட்டு பெனமரம் மாதிரி ரெண்டு சாப்பிட்றது. அப்படி இல்லை சாப்பிட்றது, எங்கட மகள் வழியாக சாப்பிடுவது நான் பார்க்குறேன். சின்ன பிள்ளைன்றோடைய நீ அவள் எக்ஸ்போஸ் ஆக எப்படி சாப்பிட போகிறாரிய சம்மாரி கட்டிக்கிட்டு இருந்து அப்படியே குள்ளாச்சாட்டின்னு நடக்கும். கச்சாக்கு புச்சாக்குன்னு சத்தங்கள் எல்லாம் போட்டு நீங்களே யோசிப்பீங்க, ஆக்களுக்கு வெங்க மாரி மரியாதை வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த தான் வடிவாக சாப்பிடுது. எச்சிலோடையெல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு போகணும். இப்போ எங்களுக்கு அதுக்கும் பேப்பட்டம் கட்டி கிடக்கு. என்னண்டு நீங்கள் எல்லாம் பிஸி என்று அவையே டிவியில் சொல்லினோம், நீங்கள் நூடிஷை விழுங்குங்க இந்த மாடு தவிடு குடித்த மாதிரி விழுங்குங்க உண்டு. அப்போ சாப்பாட்டை செய்கிறவனும் என்ன செய்கிறான், இவங்களுக்கு இதுதான் ஃபார்மேஷன் சரி என்று அந்த அளவு. இப்போ கேரன் ரோஷன் அண்டு கதைச்சிது. கேரன் ரோஷன் சொல்லுது, நிறுவனா இப்படி செய்தால் தான் ஆக்கள் வேண்டுது. அப்போ நாங்கள் அவங்களோட பிளான்லேயே தீர்த்தி விடுவோம். குறைக்கணும் அல்லது இதையோ வைக்கலோ பிறகையோ நான் நூடிஸ் ஃபார்மில் அடித்து கொடுக்குறேன். ஏன்டாங்கடாமாப்பா அதைத்தான் விரும்புது. ஆனால் அவன் வேற ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கான் பிஸ்னஸ்ன்றதுக்கு அப்பால். ஸோ அப்படி எங்களுக்கு காட்டுப்படுது. அந்த மீனிங்ஃபுல்லாக செய்கிறது இல்லை எதுவுமே. புரியுதா? இந்த டோபமைனுக்கு நின்ற நான் இந்த டோபமைன் சாதாரணமாக நான் சிரிக்கிறேன், அதுக்கு தான் சொன்னான். நான் அதை ரசித்து சிரிக்கிறேன் ஒரு 100 சுராக்கும். அதுக்கு தான் பிற சாப்பாட்டுக்கு போய் கேரன் ரோஷனுக்கு போய் திருப்பங்கி டோபமைனுக்கு வந்துட்டேன். விலங்குதான். நீங்கள் கூட அங்கே நிற்காதீங்க. கேரன் ரோஷன் கடைசியாக என்ன சொன்னது 2. ஓகே, அந்த டோபமைன் நாங்கள் ரசித்து ருசித்து செய்யக்க சிரிக்க ஒரு 100 என்றால் ஒரு
எல்லாரும் அடல்ட் என்றபடியால் செக்ஸ் வைக்க அதுதான் அந்த அப்படியான உணர்வு தொடரணும் என்று இருக்கிறது. அதுதான் கவிதையில் எல்லாம் நிறைய எழுதுக்கணும், இப்படியே இருக்கணும், இப்படியே இறந்துடணும், அதெல்லாம் எழுதுறது அந்த டோப்பமின் தான் எழுத வைக்குது. அது ஒரு 200 தான். எவ்வளவு? 200 மைக்ரோகிராம் பெர் டெசிலிட்டர். அம்மா வந்து எவ்வளவுதான் டிப்ரெஷனாக இருந்தாலும் சும்மா ஒரு கோல் காய்ச்சா அது என்ன வேலையில் ப்ரெஷர் என்றாலும் அப்பாவாலே அது தெரியலாது, வாழ்க்கையில் தெரியலாது. எனக்கு அதுக்கு ரீசெண்டாக அது ஃபீல் ஆகினது. நான் என்ன என்றாலும் சும்மா எடுத்து என்ன செய்யறேன் என்றாலே அப்படியே குறைஞ்சிடும். அதே அம்மாண்ட மடியில் படுத்திருந்தா இல்லை அம்மா உனக்கு தலையை பிடிச்சி இப்படி தடவி ஓகே சும்மா அவளை இடங்களை விட்டுட்டு சொன்னாலே 250 சுரக்கும். விளங்குதா? 250 சுரக்கும். அதுக்கு அதில் முதல் சொன்ன விஷயத்தில் கூட 200 தான். அதில் உங்களோட பிள்ளையை தூக்கி பாருங்க, எதிர்பாராத ஒரு அப்படி ஒரு இதாக இருக்கும். பிடிச்சது சொல்லும் இன்னும் கடிச்சுட்டு பாடி இங்கே அதுதான் அந்த 250 சுரக்கும். அந்த பிள்ளையில உள்ள பாசத்தில் நாங்கள் இனியில் இன்டிமேட் ஆகுவோமே 250. சரி, அப்போ இப்போ படத்தில் கிளைமேக்ஸ் மாதிரி வாருங்க, அதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? ஓகே, இந்த சில பேர் தனக்கு விருப்பத்துக்குரிய காதலி இல்லாமல் போனோன்னு தங்களை மாய்த்து கொள்ள ட்ரை பண்ணுகிறார்கள். தனக்குரிய குழந்தை இல்லாமல் போனோன்னு உடைந்து போகிறார்கள். என்னோட ஒன்றா இருந்தது கடவுளை நீ இருக்கிறியான்னு சொல்லி உடைந்து போகிறார்கள். மனைவி இல்லைன்றோன்னு உடைந்து போகிறார்கள். அந்த மாயை அந்த டோப்பமின் அதான் களி பண்ணணும். அது மெய்யான இன்பம் இல்லை இந்த உலகத்தில். மெய்யான இன்பம் வேறு, அதை பற்றி சேர்ந்தாங்க பேர். அந்த பொய்யான களிப்புக்கு மயங்கி நான் என்ன செய்கிறேன், என்னை அழிக்க போறேன். ஏன் ஐயோ இது எனக்கு கிடைக்கலன்னு அந்த இதில் நான் போறேன். அந்த அதான் மோட்டிவேஷன், வேற என்ன மோட்டிவேஷன்? அதுக்கு பழக்கப்பட்ட நான், அடிமையாகி இருந்த நான் இல்லை என்றோன்னு என்ன செய்கிறேன், என்ன நானே அழிக்க போகிறேன். சரி, கிளைமேக்ஸ் இதுவே பச்சையாக சொல்லுறேன். நான் அதை ப்ரமோட் பண்ண இல்லை, முழு குழந்தைக்கும் தெரியும். இது நான் சொல்லி தான் தெரியும். படமே நடிக்கிறாங்க. பியர் அல்லது சாராயம் பாவித்தால் ஒரு 300-400 சுரக்கம். எவ்வளோ சுரக்கம்? 300-400 சுரக்கம். ஆனால் நேச்சுரல் மெக்கானிசத்தில் டோப்பமைன் 250-200 சுரந்தாலும் அது ஒரு காலம் ரிவர்ஸாக போய் டிப்ரெஷனை கோஸ் பண்ணாது. இது இந்த அம்மாண்ட அன்பில் இருக்கிறது அப்படியான விஷயங்கள் ரிவர்ஸாக போய் டிப்ரெஷனை கொண்டு வராது. இது என்ன செய்யணும்னா அந்த நரம்பு முடிவிடங்களுக்குள்ள கணத்தாக்கத்தை ஃபாஸ்ட்டாக கடத்த ட்ரை பண்ணும். சும்மா என்ன பண்ண ஆளில் நிற்பின மடிச்சுட்டு அதுதான். ஆனால் அதுவே இல்லாட்டி நரம்பு வந்து என்ன சொல்லும், அங்கால போகணுமோ அனுப்பான். அது ஒரு ஐடியாவே வராது. டிப்ரெஷன் தண்ணி அடிக்கிறாங்கள கேட்டீங்களா சொல்லுவினோம், விடிய அடிக்காட்டி தலை இடிக்கும் மச்சான்ட்டு வினம். இதான வேண்ட கோட் வேர்ட். விடிய ஒரு சொட்டு அடிக்காட்டி இரவு அடித்தா தலை இடிக்குமென்னு சொல்லுவினோம். அது டிப்ரெஷன். ஸோ 300-400 சுரக்கம் இந்த மாதிரி. இதுவே கெனபிஸ் என்று சொல்லப்படுற கஞ்சா அடித்தால் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் மிக கவனம். நீங்கள் எதிர்பார்க்குறத விட வேறு லெவலில் இருக்கலாம். கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு. எப்படி இருக்குமெண்டா 700 வரும். 700 வரும். எவ்வளோ வரும்? 700 மைக்ரோகிராம் பெர் டெசிலிட்டர் வரும். 50 எங்க சிரிக்க 700 எங்க விளங்குதா? அடிக்ஷன் எங்கே போகுமெண்டு. இதுவே ஹெரோயின் பாவித்தா அதை விட கூட 800-900 பேரும் கிட்டத்தட்ட. ஹெரோயின்ன்றது ஓபிஎம் ட்ரக்கில் பூவில் இருந்து பிரிச்செடுக்கப்படுறது. அதுக்கு பின்னால் வேறு ஒரு பெரிய அரசியல் என்ன சும்மாவே வருது எங்கட நாட்டுக்கு. அங்கே இருந்து வருது. ஆவண்ணாவில் தொடங்குற ஒரு பேருள்ள ஒரு நாட்டிலிருந்து வருது. பேர் என்னொரு இனத்துக்கு செய்கிறது வேறு ஒரு மாமா, பெரிய மாமாவர். பேர் என்னோட ஆளுக்கு போட்டால் போடுங்க, பிரச்சனை இல்லை. உண்மை எங்களை சொசைட்டி காப்பாற்றப்படணும். விளங்காது தானே. ஏன்னா ஏஐ பிடிக்குமே அதெல்லாம். என்னென்னா நாங்கள் போடுற பிஸ்னஸ் தலைவன் இங்கே அவன்கிட்ட தான். ஸோ இதை பற்றி யோசித்து கதைக்கிறது இல்லை நான். ஏன்னா இது நிறைய பார்க்குறாக்கள் வந்து இதை விற்கிறாக்கள் கூட பார்ப்பார்கள். இதுக்கெல்லாம் பயப்பட்டாங்கிற சொசைட்டியை காப்பாற்ற முடியாது. எத்தனை நாட்டுகளால் வருது? ஒரு முக்கியமான 2 போரிடுகின்ற நாடுகள்ன்ற ஒரு எல்லை, அந்த இடத்துல நடுங்க சண்டை நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வருது. அவங்க ஒரு ஆள் போடுறேன்னு நிற்பாங்களே, ஏன்னா அப்படி சண்டை அதுக்குள்ளாலையும் தாண்டி வருதுன்ற எவ்வளோ டீலிங் இதுக்குள்ள நடக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு இல்லை இலங்கை பாவம் ஐயா. இலங்கை
பாவம் உண்மையா. அப்படி இருந்தும் இந்த கவர்மெண்ட் போராடுது, அதுக்கு உண்மையாக சப்போர்ட் பண்ணணும். இந்த விஷயத்தில் 100% சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு தேவையில்லாமல் புடுங்கி எறிய வேண்டிய ஒரு ஆணி. இதுவே நான் இப்போ செயற்கையாக தயாரிக்கிற ஒரு ஆளை பற்றி கதைக்க போகிறேன். இயற்கையாக சொன்னதில் அந்த ஓபிஎம் பூவில் இருந்து எடுக்கிறது சொன்னான். செயற்கையாக மெத்தம்பெட்டமைன் என்று சொல்லி லேப்பில் செய்கிறத, லேப்பில் என்னொண்டோட மிக்ஸ் பண்ணி செய்கிறது. எவ்வளவு கேவலமாக இந்த அறிவியல் பாவிக்கப்படுது என்று பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் அறிவியல் இப்போ கேவலமாக தான் பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. நாட்டில் நடக்கிறத பார்க்க விளங்கு தானே, ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் எங்களுடைய சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். 1100 பேர், அதான் ஐஸ். மெத்தம்பெட்டமைன் என்று சொல்கிறது 1100. கேட்குறேன், கிளைமேக்ஸுக்கு திருப்பவும் பாரன், 250 அம்மா இல்லைன்றோன்னே நான் ஏதோ எல்லாம் செய்கிறதுக்கு போகிறேன். 1100 தாரால் இல்லைன்றா அவன் என்னெல்லாம் செய்வான். அவன் மனுஷின் தாலி கொடியை தூக்குவான், பிள்ளையை தூக்கி கத்தியை வச்சு கொண்டு வா காசு எல்லாத்தையும் எதையும் செய்வான். வீடியோவும் பார்த்துருப்பீர்கள் ஃபேஸ்புக் வழியை செய்வான். வீட்டில் எடுக்கிற மோட்டரை களவெடுத்து விற்பான். இது இப்போ ஊசி மருந்துகள்லேயும் வருது நிறைய விஷயங்கள். நேரடியாக ஐவி ரெக்கா ஏற்றுறாங்க. இதெல்லாம் தெரியாது கணக்க பேருக்கு. ஆக்கள் இல்லாத வீடுகளுக்கு, வெளிநாட்டுக்காரர்கிட்ட வீடுகளுக்கு பொடிகள் சும்மா சுற்றி திரிகிறாங்களே, ஏதோ கம்பல் அடிக்கிறாங்க, அனுச்சிரிக்கிறாங்களா. நீங்களும் என்ன அவங்க சும்மா காற்று விளையாடுறாங்களா? பட் இப்போ பாருங்க என்ன நடக்குதுண்டு. கேண்டோஸ் மின்னியல் சிரிஞ்சுகள் ஊசிகள் கிடந்தா அங்கே என்ன நடக்குதுன்னு யாராயிங்க. ஏதோ நெருப்பெரிச்சு கிடக்கு. இப்போ பார்க்குறாங்களோ வயிற்றால போகும். என்னடா இவன் எல்லாத்தையும் வெங்கடையில் முழுக்க அவுட்டு கொட்டுறான். இதில் வந்துட்டு அவர்களை பிடிக்கிறதில்ல நோக்கம். அவர்களும் பாவம் தெரியாமல் தான் அதுக்கு போயிருக்கணும், தெரியுமா? சொல்ல வர விஷயம் அம்மாண்ட விஷயத்தில் நின்று நான் அம்மா அது கிடைக்கலன்றோடனே எங்களோட உயிரை அழிக்கணும்டா. இந்த அளவுக்கு கொடுக்குறத நாங்கள் கட் பண்ணினா அந்த பிள்ளை நிற்குமா? எத்தனையோ சதவீதத்துக்கு மேலே அதை ரிவர்ஸ் பண்ணுற கஷ்டம் மக்களே, கஷ்டம். ஸோ இதை பற்றி சொல்ல வேணும். அதை விட முக்கியமாக ஏன் அதுக்கு போகினோம்னா வீட்டில் பேசுகிற பிள்ளை, இதான் முக்கியமான பாயிண்ட். வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் அரிச்சனை. அவங்க நிறைய இதை பற்றி கதைச்சவங்க. வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் அரிச்சனை, டிமோட்டிவேஷன், புறக்கணிப்பு எல்லாம் கிடைக்கிற ஒரு ஆள் இதுக்கு ஈஸியாக போகும். ஏன்னா அவருக்கு அந்த கழிப்புல அவங்க மயக்கிடுவாங்க. அது சோர்வாக இருப்பினும் அவங்களாவது டார்கெட் பண்ணுவாங்க. கிரவுண்ட் வழியே போவாங்க, கனகன விதமாக அப்ரோச் பண்ணுவாங்க. என்னடா ஒரு மாதிரி இருக்க, இஞ்சி வா, நெருங்கினமான வட்டத்துக்குள்ளாலாம் அது வரும். வந்து அடிமையாகி எனக்கு தெரிந்த ஒரு தம்பி ஒரு ஆள், சரியா, கிட்டடியில் ஒரு கிழமைக்கு சொன்ன தனக்கு இதில் 1 கோடி ரூபாய் இல்லைன்னு. 1 கோடி இல்லை, வீட்டு கோடி இல்லை, 1 கோடி ரூபாய் இவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க. அவன் அது இருந்தால் நான் அவ்வளோ பிஸ்னஸ் செய்திருப்பேன். 1 கோடி ரூபாய் இல்லை இதில். ஏனெண்டா ஒரு காடிக்கு 6000 ரூபா வேணும், சரியா? சில மாத்திரை வடிவத்தில் வாரதுகளை இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள். ஏனெண்டா நீங்கள் அப்டேட்டாக இருக்காது. நான் ஒரு சொசைட்டி மாதிரி கதைக்கிறேன். சொசைட்டி அப்டேட்டாக இருக்கிறதால தான் எங்களுக்கு மாவு அரைக்கிறாங்க. சின்ன குளிச ஃபார்மில் இந்த ஒரு குட்டியாக ஒரு 2 அரிசி அளவே 6000 ரூபா வரும். இந்த கேனாவில் தொடங்குறது, கேனா ரோவன்னா அதை மசிச்சு போட்டு தேசிப்புளியோட கலந்து தண்ணியும் விட்டு போட்டு கரண்டிக்க வச்சு சூடாக்கி அதே கரண்டியை பச்சை தண்ணியை மெதுவாக அமர்த்தி ஆற விட்டுட்டு ஊசியை எடுத்து நேரே அடி. இப்போ பார்த்தா நிறைய பேருக்கு ஹெப்படைட்டிஸ் சியை பொறுத்த வரைக்கும் ஒரு துளி ரத்தத்திலேயே லட்சக்கணக்கான வைரஸ் இருக்கும். அந்த டோசேஜ் என்று சொல்கிறது, கிருமியின் அளவு. ஒரு 10 வைரஸ் இருந்தால் அது மூக்கி தாக்கி போட்டு சில வழுது பரவாது. ஒரு கொஞ்சம் எய்ட்ஸு கூட அப்படி இல்லையா, அதை விட கூடின ஆற்றல். இப்போ ஹெப்படைட்டிஸ் சி வந்துடுது, நீ ஹெப்படைட்டிஸ் பி வரும், அது லைஃப் லாங் குணப்படுத்த முடியாத ஒரு விஷயம். எய்ட்ஸ் வரும், ஆனால் நீங்கள் பார்த்தாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அவர் பாவம். உண்மையாக நண்பர்களுக்கு அறிமுகமாகி 6000 ரூபாய்க்கு ஒரு நாள் வந்து போகிறேன். இலங்கையில் 6000 ரூபா உங்களுக்கு சம்பளம் வருமா? ஒரு நாளைக்கு 6000 ரூபா சம்பளம். விரிவிரியாளர்கள் கிரேட் 1 லெவலில் இருக்கிறேன்டா மாதம் 1.80 எடுக்கிறார்கள். அப்படி யாராவது இருப்பினுமா? எனக்கு தெரியலை. மேபி இந்த எலவன்ஸோடு நான் நிற்கலை. அவங்கள எங்கே போகிறது? ஒரு வைத்தியரால் தான் செய்ய முடியும். வைத்தியர் இல்லை பொறியியலாளர் இல்லை பிஸ்னஸில் ஒரு லெவலில் இருக்கிறார்கள். அப்போ என்ன சொசைட்டிக்கு என்ன நடத்தல? களவு. யார் களவெடுக்கிறது? இவங்கெல்லாம் களவெடுக்கிறது. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஒரு மோட்டரை களவெடுக்கிறது, போகிற வாரால் இந்த சங்கிலியாக இருக்கிறது,
அவனுக்கே தெரியாது. ஏனெண்டா அரைவாசி பேர் இதுக்குள்ள போயிட்டு சில பேர் திரும்பி வருதினம் இது தனக்கு வில்லங்கம்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவை வந்தாலும் உடம்பு விடாது, உடம்பு நோவும், அடிக்காட்டி நித்திர வராது, நேரிக்க நோவும். அப்போ அவர்கள் தொடர்ந்து அந்த சைக்கிளுக்கு வச்சிருக்க ட்ரைவ் பண்ணுகிறார்கள். பிறகு இங்கே எங்கட நாடு முன்னேறது. அதான் இந்த கவர்மெண்ட் அந்த நல்ல விஷயம். நிறைய விஷயம் நான் பப்ளிக்காகவே சொல்கிறேன். நான் அரசு உத்தியோகத்தராக இருந்தாலும் இது கட்சியிலே இந்த விஷயம், இது இந்த ஒரு விஷயம் அடித்து கலைக்கணும் நாட்டால். ஏன்னு சொன்னால் இல்லாட்டி எங்கட பொம்பளை பிள்ளையும், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, போகும் ஏதாவது சொறிவாங்கல், பிறகு மானதி கமலஹாசன் மாரி தான் மாறணும். ரைட்டா? வேறு வழி இல்லை, எனக்கு அது விருப்பம் இல்லை. அப்படி ஒரு முகமும் இருக்குது உள்ள, ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ண நான் விரும்பலை. ஸோ நான் எடுத்திருக்கிற ஆயுதம் அவேர்னஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் பாடசாலைகளில் வித்தியாசமாக சொல்லுங்க. ஆனால் இன்னும் ஒரு விடயம், இது அதான் எல்லாம் சொல்கிறது, தெரியாத வரைக்கும் தெரிய பண்ணுற மாதிரியும் ஒன்று இருக்குது. மற்ற ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் ஒன்று இருக்குது. 10ஆம் ஆண்டு படியனுக்கு என்னத்தை சொன்னாலும் அது இருக்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம்ன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதை நுட்பமாக தான் சொல்ல வேண்டி இருக்குது, பப்ளிக்காகவும் சொல்லல. அது இப்போ நான் போயிட்டு மக்களே வடிவேல் அந்த ஒரு நாளில் பணக்காரனாவது அப்படின்ற மாதிரி, போதை என்பது என்னவென்றால் பாருங்கள் என்று 5000 ரூபா காட்டுங்க எல்லாரும் இதில் இருந்து சாண்டிலேருந்து எல்லாரும் குடிப்பான். ஸோ இது ஒரு வித்தியாசமாக தான் கையாள வேண்டி இருக்குது. திருப்பவும் சொல்லுறேன், நாங்கள் நிறைய அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த ப்ரொமோஷன் டூல்ஸுக்கு முன்னால் நாங்கள் கிட்டவும் இல்லையா. கிட்டத்தட்ட புகைத்தல் எதிர்ப்பு தினம், மது ஒழிப்பு தினம் என்று போத்தில் ஒன்றை பெருசாக செய்து, பெரிய கோல்ட் லீஃப் ஒன்றை பெருசாக செய்து, தோளில் சுமந்து கொண்டு போய் டிஎஸ் ஆஃபீஸுக்கு முன்னால் வச்சு எரிச்சு அதை அழிக்கிறதே மறைமுகமாக என்னது நானே சொல்லல, வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுது. அதை யார் செய்விக்கிறார்கள்? அவங்களோட பட்ஜெட் இலங்கையின் பட்ஜெட்டை விட கூட, அவங்களுடைய அனுவல் பட்ஜெட் அந்த கம்பெனிகள்ட இதை உற்பத்தி செய்கிற நாடு தங்கட நாட்டில் அவங்கள பயன்படுத்த விருதையில்லை. இப்போ தெரியும் ஆரண்டு அது ஈனாவில் தொடங்குது. அவங்க உலகத்துக்கு எல்லா வேலையும் செய்வாங்க, ஆனால் தங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்போ வேறு நடக்குது திருவிழா, சரியா? எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, என்ன இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டு இருக்குது, என்ன கடவுள் இல்லையா? 100% உணர்ந்து சொல்கிறேன், கடவுளுடைய ஒரு நிச்சயமான தீர்ப்பு நாங்கள் கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னம் இருக்கும். இதுக்கு 100% இருக்கும். இதெல்லாம் அந்த சனீஸ்வரன் ஆட்சியோ என்னவோ சாத்தாண்ட இதென்று சொல்லி நம்ம இப்போ எனக்கு என்னென்னு தெரியல. ஆனால் சில வேளை பார்த்தால் அந்த எல்லாம் இருந்தும் ஆனால் நெகட்டிவ் இந்த பவர் ஓங்குதுன்னு சொல்லி கவலைப்படுற பலருள் நானும் ஒரு ஆள். நெகட்டிவ் இந்த பவர் ஒரு காலம் ஓங்காது, அது அந்த இருட்டு வந்தால் தான் வெளிச்சத்தின் அருமை தெரியுமன்றதுக்காக அப்படி இருக்கலாம். ஸோ யாருமே மனசு தளரும். ஏன்னா இதை பார்த்து தான் எல்லாரும் போவீங்க, வேறு போல கதைக்கிறார். ஆனால் அப்புறம் நீங்கள் அங்கே நெகட்டிவிட்டிக்கான எல்லாரும் போய் சேருவீங்க. ஏன் நெகட்டிவ் கமெண்ட் அடித்தா அதுக்கு தான் நிறைய பேர் லைக் பண்ணுறான், நல்லவன் கூட. ஒரு பட்டிமன்றம் செய்கிற இவரையே வச்சு எவ்வளவு செய்தவங்க இந்த சொசைட்டி. அந்த நேரம் இப்போ பகிரங்கமாக எழுத வைக்கிற உடனே சர்ச்சனை வேண்டாம் நிறுவனம். அந்த இது ஒரு கேவலமான சொசைட்டியாக மாற்றப்பட்டிருக்குது. அதாவது அந்த நெகட்டிவான விஷயங்களை மட்டும் லைக் பண்ணுறாங்க போய், அது ஏன்னே தெரியல. அதே எங்கட சமூகத்தின் ஒரு அல்ட்ரா ஃபெயிலியர் தானே. பாருங்க, நீங்கள் அநேகமாக யாராவது நல்லது விஷயங்கள் செய்தால் உடனே அது பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. இப்போ பிரதீபராயசருக்கு இது போதை, எங்களோட சமூகத்தின் கட்டமைப்பு எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரி இதை ரிவர்ஸ் பண்ணலாம்டா, புள்ளியல்ல அன்பாக இருக்க வேணும். டியூஷன் அது இது ப்ரெஷர் பண்ணுறதே போதை பாவிக்க வழிவகுக்கும். நிறைய கிளாஸுக்கு கொண்டு போய் அங்கே ஏற்றி இஞ்சி ஏற்றி, எனக்கு ஒரு ஆசை இப்போ மைண்டில் நான் ஓடிக்கொண்டு இருக்குது, எங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வெளிநாட்டுக்கு போவோம். நான் எனக்கு தெரியுது, ஆனால் நான் அவையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு நிறைய அண்ணாக்களும் கேட்குறது. யூடியூப்பில் நிறைய லிங்க்ஸ் வேறு இருந்தானே, நீங்கள் வாங்கலை நிறுவனம் எங்கட கடையில் வேலை செய்யுங்களேன், அவைக்கும் தெரியும், மார்க்கெட்டிங்கும் தெரியும், தங்களுக்கும் ஒரு பிரியோசமாக விசுவாசமாக இருப்பானுண்டு. இதை போல ஒரு நாடு இல்லை. ஆனால் இப்படி உள்ளுக்கு கோதி விட்டு கிடக்கு, பொம்பளை பிள்ளைகளே பாவிக்குது பொட்கா. அவன் என் பாய் ஃப்ரெண்ட்ஸுக்களால் கொடுவாடுது, ஐவி ரக் பாவிக்கணும் கேட்டால் நீங்கள் சண்டித்தனத்துக்கு வருவீங்க, நிறுவனம் பேக்கதை வரைகிறீங்களேன்னு சொல்லி 100% உண்மை தெரியாமல் லொக் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே போய் அதுக்கே தெரியாது என்ன விஷயம் என்று. ஸோ இது அன்பால் தான் எடுக்கலாம் ஒரே வழி. கம்யூனிட்டியில் மற்ற வேண்ட பிள்ளைகள் எங்களுக்கு அக்கறை வேணும். தட்டி கேட்டால் வில்லங்க தான் அந்த இந்த குரூப்புகள் அதுகளுக்கு பின்னால் இருக்கிற எல்லாமே யார் நினைக்கிறீங்க? இந்த அதே மாஃபியா தான் இந்த குரூப்பை அமைச்சிருக்குது. சும்மா எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையும் புலனாய்வையும் சொல்லி கொண்டு வாங்க திரிவாங்க. இதுக்கு பின்னால் நான் சொல்கிறேன் அந்த டீம் இருக்குது மக்களே.
என்ன விட்டுருங்கடா தயவுசெய்து. ஏனெண்டா இதை அவங்களும் பாவம், அவங்களுக்கும் தெரியாது உண்மையாக. இதை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அவேர்னஸ் தான் ஒரே வழி. ஏனென்றால் கனடாவில் இந்த ரால்வடை கடை மாரி வடை கடை மாரி கஞ்சா விற்கிற கேக் கடை இருக்குது, ரோட்டிலே இருக்குது சார். ஆனால் அங்கே போய் யாருமே இப்போ எங்களோட தம்பி அங்கே நின்றுட்டு ஒரு நாள் பண்ணி அந்த கேக்கை தின்னல. ஏன்னா அவேர்னஸ். அப்போ இங்கேயும் அப்படி ஓப்பனாக விடலாமாண்டா இல்லை. ஏன்னா அவேர்னஸ் குறைவு, எங்களோட சொசைட்டி அதை ஏற்றுக்கொள்ளாது. பெற்றோரை எதிராக வருவினம் உடனே. இப்போ மலரம் ஜௌவனம் வந்து பாலியல் கல்வி சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்க சொல்லி நான் 9ஆம் ஆண்டு படிக்க ஒரு புத்தகம் வந்தது. இப்பவும் அதை பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தால் ஒரு ஆண் ஆசிரியர் அதை விளங்கப்படுத்தினால் பிரச்சனை இருக்குது. இவர் சும்மா என்னன்னு சொல்லுவீங்க, தேப்பன் வேறு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை மடக்கிறதுக்கு இவர் சும்மா பச்சை வச்சு எல்லாம் கதைக்கிறார் வகுப்பில். இதுவே ஆஸ்திரேலியாவில் 6ஆம் ஆண்டிலேயே 7ஆம் ஆண்டிலேயே பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் பக்கத்தை இருத்தி எப்படி கதைக்கிறது, டேட்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் ரிவர்ஸாக போகிற ஒரு ரிசர்வ் டைப்பாக இருக்கிறாக்கள்ல கவுன்சிலிங் அனுப்புகிற மாதிரி எல்லாம் இருக்குது. அதால் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இந்த லெவலில் எங்களோட சொசைட்டியோ கல்ச்சரோ இதுக்கு இடம் அளிக்காது. நாங்கள் பிரச்சனையும் இருக்கும், இடிக்க பச்சிக்கல் மாதிரி இழுபட்டு கொண்டு நிற்க வேண்டியதுதான். ஸோ இப்போதைக்கு செய்ய வேண்டியது எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை பாதுகாக்க வேண்டும். உலக சுகாதார தினம் அவங்க சொன்ன மாதிரி இடக்கிறவாது நாங்கள் சுகாதாரமாக இருப்போம் மட்டும் ஞாபகப்படுத்துறது யார்? அந்த பிஸ்னஸ் டீம். பிஸ்னஸ் எவனும் மறுக்க மாட்டான், இதுதான் உண்மை. பிஸ்னஸ் எல்லாமே பிஸ்னஸ். ஸோ நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேணுமெண்டா இந்த ட்ரெப்புக்கு எங்களை சுற்றி நிறைய பொறிகள் வைக்கப்பட்டிருக்குது, வியாபார பொறிகள். நீங்கள் உடனே சிக்குவீங்க முதலாவதுலேயே. ஏன்னா உங்களை தானே ஒரு எதுவுமே சிந்திக்காத சமூகமாக மாற்றி கிடக்கு. ரீல்ஸ் பார்த்து ஃபேஸ்புக் பார்த்து இதெல்லாம் செய்து போட்டு நான் கதைக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. நான் கிட்டத்தட்ட செய்கிறது அவங்களோட களத்திலேயே இருந்து அங்கெல்லாம் வெற்றிடம். அப்படி இருந்தும் ஒரு கொஞ்சம் இருக்கும் எக்ஸ்போஷர். பிள்ளைகளை பாவிக்க விடுறது இல்லை. நான் ஸ்க்ரீன் டைமை பற்றி கதைச்சவங்க ஸ்க்ரீன் டைம் தேவை என்று சொல்லி எவ்வளவு நிமிஷம் மட்டும் இருக்குது. குழந்தைகளுக்கு 15 நிமிஷம் ஸ்க்ரீன் டைமுக்கு இல்லை. ஆன்லைன் கேமுக்கு போகிற பிள்ளை இலகுவாக போதைப் பொருளுக்கு வருமே. கார்ட்டூனிலேயே போதைப் பொருளுக்குரிய விளம்பரம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. கார்ட்டூனிலேயே சோடாவுக்குரிய விளம்பரம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. ஏன்னா எல்லாம் ஒரு ஆக்கள் தான் கதைச்சா எனக்கு விசரண்டு வாங்க. ஸோ மிக அவதானமாக என்னத்தை நாங்கள் காட்ட போகிறோம்ங்கிற பிள்ளைகளுக்கு என்னத்தை கேட்க போகுதுகள், என்ன மோட்டிவேஷன், மீனிங்ஃபுல் டைம். அவங்க நடுக்க கதைச்சிருந்தாங்க அந்த டீச்சர். மீனிங்ஃபுல் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும், இல்லாட்டி இருக்கவே கூடாது. இருந்தால் அர்த்தம் உள்ளதாக இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்கலாம். சாப்பிடணும், சமைக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி என்ன ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரெஸ். அந்த பஸ்ஸில் ஒரு அம்மா வாரவ, நான் கிளிநொச்சி தானே போகிறேன், பஸ்ஸெலாம் போகிறேன். நான் விடி ஒழும்பி அந்த பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு பால் எடுத்து வச்சுட்டு தான் வாரா. இரவு 6 மணிக்கு தான் போகிறா. சாப்பாடும் செய்து வச்சுட்டு வாரா இந்த தீத்துறதுக்கு. அந்த டீச்சர் படாத ஸ்ட்ரெஸ்ஸை விடவா நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்? எவ்வளவு டிப்ரெஷனாக இருக்கும். அவங்க பிள்ளையை விட்டுட்டு வரணும் இல்லை, உழைக்கணும், காசு வேணும். எங்களுக்கு பஞ்சு உண்மையாக 100% பஞ்சு. எனக்கு பஞ்சு இந்த அதுக்கு இருந்து செய்கிறதால ஒரு சுழட்டும். நான் படுக்கிறதெல்லாம் லேட். எனக்கே தெரியும் அது ஆரோக்கியம் குறைவண்டு. லேட்டாக படுக்கிறது, வேலை குழம்பினோன்னு அதுக்கு கை போகுதுண்டா ஃபோனுக்குள்ளே. நாங்கள் சரி துளைஞ்சோம், பிறகு என்ன புட்டை வைக்கலாம். ரீல்ஸ் பார்க்குறாலும் புட்டை அவிக்குமா? போய் சிம்பிளாக கேட்குறேன், பச்சையாக கேட்குறேன். ரீல்ஸ் பாவிக்கிறால புட்டை அவிக்கல. அதுக்கு தான் வழி இருக்கு. என்னண்டு முன்னுக்கு ஒரு தருவார் இன்னிசை பாடி வெறுமண்டோன்னு ஒரு ஆட்டோக்கார மாமா வருவார். படிக்கிறோளும் பனிஷும் அதுக்குள்ள நடுவில் உள்ள எண்ணெய் கசால் எண்ணெய், பச்சை கச்சல் எண்ணெயாக இருக்குமே. பொறிக்க பொறிச்சு சீனி சம்பல் பானிஷ் அல்சர் வராமே எண்ணெயும். அவங்க சொல்லியிருந்தாங்க நல்ல வடிவா. ஸோ இந்த போயேங்க தயவுசெய்து இந்த இது ஒரு காணொலி என்ன இந்த 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 சந்தர்ப்பத்தில் வைஃபுக்கு சொன்னேன், அம்மாஜி எனக்கு இந்த புட்டு முட்டை பொரியல் உதுவல் சரி வராது மகளுக்கு. நேற்று சொன்னேன், கவுப்பி வென்றது பயறு உளுந்து எல்லாம் வேண்டி ஏதாவது ஊற வச்சு அவிச்சு அது ஒரு 2 பிடி சாப்பிட்டாலும் பிரியோசனம். கடலை இதை ஊற வைங்க, விடியாவிங்க. எவ்வளவு நேரம் இல்லை போகுது. கவுப்பி 1000 சுச்சமாகலாம், 1000 சுச்சம் போல. ஸோ நீங்களே செய்து சாப்பிடுங்க. எல்லாரும் முடிஞ்சுது, 45க்கு மிஞ்சி தாண்டாத. ஸோ திருப்ப இந்த பிரபஞ்ச பேராட்டலுக்கு நன்றி. இந்த விஷயங்களை வெற்றி கொள்ள வேணும். எங்களுடைய சமூகம் எல்லாம் ஒரு அர்த்தமாக தான் நடக்கும், காரணத்தோட நேரத்தோட நடக்கும்ன்றது 100% நம்புகிறாள் நான். ஸோ சார் அந்த ஃப்ரீக்வன்சியை ரீட் பண்ணி என்ன இந்த டைமுக்காக இந்த சந்தர்ப்பத்துக்காக எடுத்தார். அதுவும் நான் இதை பெருமையாக கருதுகிறேன். ஏனென்னா இது நீங்கள் அந்த பேரும் விதைக்கிறவர்கள். நீங்கள் இன்னும் ஒரு 100 பேருக்காவது சொல்லுவீங்கள்
நீங்கள் இது ஒரு பெரிய இதாக பெறவும். இதில் யாராவது ஒருத்தனாவது நல்ல ஃப்ரீக்குவென்சிக்கு நல்ல கர்மாவில் இருக்கிறவன் வந்து உங்களுக்கு சிக்குவான், 100% சிக்குவான். அவனை நீங்கள் வடிவாக வச்சு, இது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்ய போகிறது. இந்த பிஸ்னஸில் அவனை வடிவாக காப்பாற்றி உங்களோட நான் சொல்கிற அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் விற்க போகிறீங்க. அவ்வளோதான் பிஸ்னஸ். பிஸ்னஸ்னால் பொருள் விற்கிறது இல்லை, இந்த சர்வீஸை நீங்கள் விற்க போகிறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ், அதாவது உலகத்தின் ஒரு அதிக நிலையில் இருக்கிற பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து கல்வியலாளர்கள், ஆசிரியர்கள், அவர்களுக்கு இந்த சான்ஸை வழங்கினதுக்கும் இந்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் செட் பண்ணும் பிரபஞ்சம் செட் பண்ணி இருக்குது. ஸோ நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கும்.